8ஆம் தேதியிலே பிறந்து 8லே பேர் வச்சிருக்கக்கூடிய உங்க வாழ்க்கை எப்பவுமே ஏற்றத்தை நோக்கி மட்டும்தான் போகுமா, இல்ல அப்பப்ப சரிவுகளையும் சந்திக்குமா சார்? ஆமாம், பொதுவாக 8ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்கிறோம். அதுதான் பாயிண்ட்டு. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா நிறைய நல்ல விஷயங்கள் யாருமே சொல்லப்படாத விஷயங்கள் நிறைய சொல்லியிருக்கிறோம். அதான் கேள்வி என்னென்னா, 8ஆம் தேதி பிறந்து நல்லது தான் நிறைய சொல்லியிருக்கிறீங்க, நல்ல விஷயங்களாக சொல்லியிருக்கீங்க. அப்போ 8ல் பேர் இருந்தால் இன்னும் டபுள் நல்லது தானே கிடைக்கும். அதான் அப்படி வராது அது. இப்படி கூட சொல்லுவேன், 8ஆம் தேதி பிறந்திருக்கீங்களா, நீங்கள் வண்டி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் 8ஆம் நம்பர்லேயே வண்டி வச்சுக்கலாம், உங்களை ஒன்றுமே பண்ணாது. அவங்கள தவிர வண்டி நம்பர் 8 வேறு, அவங்களுக்கு செட் ஆகாது. இந்த ஒரு நம்பர் பார்த்திங்களாக்கா, பொதுவாகவே இப்போ இந்த நம்பரை பற்றி அப்படியே ஒரு சின்ன ஒரு இது கொடுத்துட்றேன் டெஃபினிஷன். ஒரு நம்பரு ஒரு இடத்துல செய்கிறது ஒரு இடத்துல ஓகே அப்படின்னு சொல்கிற நம்பர் இன்னொரு இடத்துல ஓகே ஆகாது. உதாரணத்துக்கு 8ஆம் தேதி பிறந்தவங்க நீங்கள் வெஹிக்கிள் நம்பர் வச்சுருக்கிறீங்க, நீங்கள் 8ஆம் நம்பர் வச்சா உங்களை ஒன்றும் பண்ணாது. 8ஆம் நம்பர் பிறக்காதவங்க 8ஆம் நம்பரை வச்சிங்கனாக்கா அந்த 8 அவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணும். அப்போ வெஹிக்கிள் வச்சுருந்தா ஒன்றும் பண்ணல இல்லையா, சரி. நான் கல்யாணம் அவங்க 8ஆம் தேதி வச்சுக்கிட்டா அவங்களுக்கு ஒன்றும் பண்ணாதுனாக்கா டோட்டலாக டெஸ்டாரே பண்ணிடும். அதுக்கு வேலை செய்யாது அந்த நம்பர். இப்படி தான் ஒரு நம்பர் ஒரு இடத்துல ஓகே ஆகும், ஒரு இடத்துல ஓகேது. இந்த சீக்ரெட்டு முதல்ல எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். ரொம்ப பேர் நம்ம இது நம்பர்னால் இவ்வளோ தான், இவ்வளோ தானா, 9 நம்பர் இவ்வளோ தானன்ட்டு அவ்வளோ மொத்தத்தையும் நீங்கள் அதை சுருக்கிட்டீங்க. ஒரு ஆயா சுருக்கு பையில் சுருக்கிற மாதிரி சுருக்கு பையில் இவ்வளோண்டு சுருக்கி வச்சுக்கிட்டு இவ்வளோ தான் நம்பர் நினைக்கிறீங்க. 40 வருஷமாக நம்பரை பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன், இன்னும் அது முடிஞ்ச பாடு இல்லை. இன்னும் நான் 20-30 வருஷம் இருந்தால் கூட இன்னும் சொல்லுவேன். நான் எண்களை பற்றி அவ்வளோ சொல்லியிருக்கேன், என்ன சொல்லுவேன். அப்பயும் முடியுமானா அப்பயும் முடியாது, அது முடியவே முடியாது. அவ்வளோ விஷயம் உள்ளே இருக்குது எண்களுக்குள்ள. ஒரு நம்பர் ஒரு இடத்துல ஓகேன்னா இன்னொரு இடத்துல ஓகே இல்லை, ஒவ்வொன்றுத்துல ஒவ்வொரு ஆக்டிவ் இன்னொரு ரியாக்டிவ். அப்போது 8ஆம் தேதி பிறந்து 8ல் பேர் இருக்கலாமான்னா ஃபஸ்ட்டு இருக்கவே கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆமாம் நீங்களே கேட்குறது தான். அப்படி இருந்துச்சுன்னா என்ன அப்படின்னாக்கா, அது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு அந்த 8ஆம் தேதி பிறந்தவங்களுக்கும் பொது மற்ற நம்பர்கள்லாம் இப்படி சொல்லி இங்கேருந்து ஆரம்பிக்கிறேன். 8ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு மறுஜன்மம் கிடையாது நான் சொல்லியிருக்கிறேன். ஆனால் 8ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு கிடையாது. 8, 17, 26 அவங்களுக்கு மறுஜன்மம் கிடையாது. அதே நேரத்தில் 8ல் பிறந்து விதி எண்ணிலும் 8ல் இருந்தவங்களுக்கு மறுஜன்மம் ஒன்று உண்டு. அவங்களுக்கு அது பொருந்தாது. அது